அசோக் பிள்ளை அப்படின்னு கேட்டிருக்காரு. இவரோட சந்தேகம் என்ன அப்படின்னா, யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டா எப்போ வந்து கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணும், எல்லா யூடியூப் சேனலுமே தங்களை வந்து கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. சான் மஞ்சு அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்ல இருந்து வந்திருக்கு. இவங்க வந்து எம்எஸ்எம்இ ஃபைல் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ ஆல்ரெடி இந்த பேன் வந்து வேற ஒரு எம்எஸ்எம்இயோட இணைஞ்சிருக்கு, நீங்க வேற ஒரு எம்எஸ்எம்இ ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அதில் வந்து மெசேஜ் காமிச்சதா சொல்றாங்க. அடுத்த கமெண்ட் யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிப் கிங் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்ல இருந்து வந்திருக்குங்க. இவரோட சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்ஆர்ஐயா இருக்கவங்க ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் டைரக்டராவோ இல்லை எல்எல்பியில் வந்து டெசிக்னேட்டட் பார்ட்னராவோ இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்தியாவிலேயே கடைசி போன ஃபினான்ஷியல் இயரில் கிட்டத்தட்ட 180 நாளைக்கு மேலே இந்தியாவில் வசிச்ச ஒரு இந்தியன் ரெசிடென்ட் கட்டாயமாக டைரக்டர்ஷிப் எடுத்திருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த கம்பெனியை வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. வணக்கம் ஆண்டர்பிரினர்ஸ். இதே மாதிரி போன வாரம் நம்ம வந்து ஒரு கமெண்ட் செக்ஷனுக்கான ரிப்ளை அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதுலேயுமே நிறைய பேர் சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 7 நாட்களில் உங்களுடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு வீடியோவாக பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்னைக்கு இந்த கமெண்ட் செக்ஷன் வீடியோஸில் உங்களுடைய கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்லிட்டு இருக்கோம். நான் அறிவழகன், பிசினஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். ஃபர்ஸ்ட் கமெண்ட் யாருன்னு பார்த்துடலாமா? அசோக் பிள்ளை அப்படின்னு கேட்டிருக்காரு. இவரோட சந்தேகம் என்ன அப்படின்னா, யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டா எப்போ வந்து கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணும், எல்லா யூடியூப் சேனலுமே தங்களை வந்து கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இதற்கான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதை கட்டாயமாக வந்து கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணணும். பட் யூடியூப் சேனல் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உடனேலாம் அதை வந்து போய் பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு அதுக்கப்புறமா ஒரு ஆட்ஸ் ரெவென்யூ அப்படின்றது வரும். நீங்கள் நிறைய வீடியோஸ் போட கூகுளே வந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வரக்கூடிய ஆட்ஸ்லேருந்து ஒரு பகுதியை எடுத்து உங்களுக்கு ஆட்ஸ் ரெவென்யூவாக கொடுப்பாங்க. அந்த டைம்லையுமே நீங்கள் வந்து உங்களோட கம்பெனியாக வந்து ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. எப்போ ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் எப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாதிரி ஒரு பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம், அதாவது மற்ற பிராண்டு மற்ற கம்பெனிஸ் எல்லாம் நீங்கள் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த டைமில் கட்டாயம் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரொம்ப சின்ன லெவலில் இருக்குன்னா நீங்கள் ஒரு எம்எஸ்எம்இ போட்டு ஒரு பேசிக் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாக லெவல் வளர நீங்கள் வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக கூட ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் மூலிமா வரக்கூடிய ஆட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரெவென்யூ வந்து அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய டீம் மெம்பர்ஸ் வச்சு நீங்கள் வந்து உங்களோட யூடியூப் சேனலில் ரன் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் சேலரி கொடுக்குறீங்க இல்லைங்களா, அது எல்லாத்தையும் எக்ஸ்பென்சஸாக டிடெக்ட் பண்ணிட்டு மீதம் இருக்கக்கூடிய லாபத்துக்கு நீங்கள் வந்து வருமான வரி கட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கம்பெனி வளர நீங்கள் வந்து நிறைய டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஆட்ஸ் ரெவென்யூ தாண்டி ஒரு பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் வர டைமில் நீங்கள் கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணுறது நல்லது. அடுத்த கமெண்ட் வந்து ரெயின்போ கிரியேஷன்ஸ் தமிழ் அப்படின்ற அக்கௌண்ட்ல இருந்து வந்திருக்கு. இவர் என்ன கேட்டிருக்காருன்னா, உங்கள் டீம் மூலிமா ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா, ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணால் எந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காரு. இதான் நம்ம டீம்ங்க, லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா பிசினஸ்க்கு தேவையான கார்ப்பரேட் லீகல் சப்போர்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம கம்பெனி மூலிமா ட்ரேட்மார்க்ஸ், காப்பிரைட், பேட்டன்ட், கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன், இன்னும் கம்பெனிஸ்க்கு தேவையான எண்ட் டு எண்ட் கார்ப்பரேட் லீகல் சப்போர்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான பிசினஸ் சப்போர்ட்ஸ் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அடுத்த கமெண்ட் பார்த்துடலாங்க. சான் மஞ்சு அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்ல இருந்து வந்திருக்கு. இவங்க வந்து எம்எஸ்எம்இ ஃபைல் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ ஆல்ரெடி இந்த பேன் வந்து வேற ஒரு எம்எஸ்எம்இயோட இணைஞ்சிருக்கு, நீங்க வேற ஒரு எம்எஸ்எம்இ ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அதில் வந்து மெசேஜ் காமிச்சதா சொல்றாங்க. பொதுவாகவே இது நடக்குங்க. எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஏதாவது லோன் அப்ளை பண்றதுக்கு பேங்க்ல வந்து உங்க ஆதார் கார்டு, பேன் கார்டுலாம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவங்க ஓடிபி வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, உங்க பேன் அண்ட் ஆதார் வச்சு அவங்க வந்து எம்எஸ்எம்இ ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அது மூலியமா உங்களுக்கு வந்து ஏதாவது லோன் ஸ்கீம்ஸ்ல வாங்கி கொடுத்துருப்பாங்க. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? இது உங்களுக்கு மட்டும் கிடையாது, நிறைய ஆண்டர்பிரினர்ஸ்க்கு இந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு. முன்னாடி ஏதாவது வெஹிக்கிள் வாங்குறதுக்கோ இல்ல ஏதாவது லோன் வாங்குறதுக்கோ வந்து அப்ளை பண்ணும்போது அவங்க மிஸ்யூஸ் பண்ணி உங்களுடைய ஆதார் அண்ட் பேனை பயன்படுத்தி ஆல்ரெடி எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் எடுத்துட்டு இருப்பாங்க. இது நீங்க திரும்ப புதுசா அப்ளை பண்ணணும் அப்படின்றப்ப இதுல வந்து ஓடிபி வராது. ஏன்னா ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருக்கீங்கன்ற காரணத்தினால அது ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட லோக்கல்ல இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ ஆஃபீஸ்க்கு நேராக போய் அங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் எழுதி கொடுத்து அதுக்கப்புறம் அதை ஒரு கன்சிஸ்டன்டா கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பழைய அந்த எம்எஸ்எம்இ தப்பா அப்ளை பண்ணிருந்தாங்க இல்லையா, அது கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறமா நீங்க திரும்ப ஃப்ரெஷ்ஷா அப்ளை பண்ணலாம். இது ஆன்லைன்லயும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் அது ரொம்ப கொஞ்சம் டீடியஸ் ப்ராசஸா இருக்கும். அதனால நீங்க வந்து நேரா போய் இதை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சுலபமா வேலை முடிஞ்சிடும். அடுத்த கமெண்ட் யார் கேட்டிருந்தேன்னு பாத்தீங்கன்னா, ஜெய்குமார் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இவரோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, நான் ஒரு கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் கம்பெனி ஆரம்பிக்க போறேன். ஸோ இதுக்கு என்னெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் லைசன்சஸ் வாங்கணும்னு கேட்டிருக்காரு. ஸோ ஒரு கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து
பேசிக்காக முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் உங்களுடைய கடைக்கு ஒரு பேர் ஒன்று வைக்கணுங்க. அதாவது உங்களோட கம்பெனி நேம், அதையே கூட நீங்கள் உங்கள் கடைக்கான பேராகவும் வச்சுக்கலாம். பட் அப்படி நேம் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் யூனிக்காக, அதாவது வேறு இதே மாதிரியான பிஸ்னஸில் இருக்கவங்க அந்த நேம் வச்சில்லாத அளவுக்கு கொஞ்சம் யூனிக்கான நேமாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் முதல் ஸ்டெப்பு. அடுத்தது ரெண்டாவது, நீங்கள் ஒரு MSME சர்டிஃபிகேட் வாங்கி அது ஒரு கம்பெனியாக நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது, நீங்கள் கம்பெனிக்கோ இல்லை வந்து உங்கள் பிராண்டுக்கோ பேர் வச்சிங்க இல்லையா, அதை நீங்கள் ட்ரேட்மார்க்கில் பதிவு பண்ண வேண்டியிருக்கோங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணி அதை அட்வர்டைஸ் எல்லாம் பண்ணி ஓரளவுக்கு பாப்புலராக கொண்டு வந்திருப்பீங்க. அந்த சமயத்தில் இதை வேற யாரும் வந்து மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா, உங்களோட காம்படிட்டர்ஸே இதே மாதிரி பேரை பயன்படுத்திடக்கூடாது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இதை நீங்கள் வந்து ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கிறது நல்லது. இது மூணாவது விஷயம். நாலாவது, GST ரெஜிஸ்ட்ரேஷன். GST ரெஜிஸ்ட்ரேஷன் பொதுவாக மற்ற பிஸ்னஸஸ்க்குலாம் அந்த அளவுக்கு கம்பல்சரி கிடையாது. ஏன்னா வந்து ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே டேர்ன் ஓவர் போகக்கூடிய கம்பெனிஸ், அதே மாதிரி உங்களோட ப்ராடக்ட் பேஸ்டு பிஸ்னஸாக இருந்ததுன்னா அது 40 லட்சம் ரூபாய்க்கு மேலே டேர்ன் ஓவர் போகிற மாதிரி இருந்தால் தான் கட்டாயம் எடுக்கணும். பட் ஒரு கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் அப்படின்னும் போது கட்டாயம் நீங்கள் வந்து ஒரு 10-20 கம்ப்யூட்டர்ஸ் வித்திங்கனாலே உங்களோட டேர்ன் ஓவர் அப்படின்றது ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் கட்டாயம் GST எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் இதில் இன்புட் கிரெடிட்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு சில அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குது. அதனால நீங்கள் கம்பெனி ஆரம்பிக்கும் போதே நீங்கள் GST எடுக்கிறது கட்டாயம். அதே மாதிரி கடைசியாக நீங்கள் வந்து ட்ரேட் லைசன்ஸ் அப்படின்றது எடுக்கணும். இதை வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய கார்பரேஷனில் அப்ளை பண்ணி எடுக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் நீங்கள் எடுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்பரேஷன்லேருந்து ஏதாவது நோட்டீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக எடுத்துட்டிங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறதுக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நடத்துறதுக்கு இது யூஸ் ஆகும். அடுத்த கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோத்குமார் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க. மெடிக்கல் ஷாப் எல்லாம் GST எடுக்கணுமா அப்படின்னு இது நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும். எங்க மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் கூடமா GST இருக்கு அப்படின்னா, ஆமாங்க, கட்டாயம் மெடிக்கல் ப்ராடக்ட்ஸாக இருந்தாலுமே GST இருக்க தான் செய்யுது. ஒரு சில மெடிக்கல் குட்ஸுக்கு மட்டும் வந்து GST எக்ஸம்ப்டட். பட் நீங்கள் வந்து ஒரு ஃபார்மசியை ஆரம்பிக்கிறீங்க, மெடிக்கல் ஸ்டோர் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்களுமே வந்து GST பதிவு பண்ணியிருக்க வேண்டியிருக்கும். உங்களோட டேர்ன் ஓவர் ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு மேலே போகுது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வந்து GST எடுக்க வேண்டியிருக்கும். இதில் ஒரு சில ப்ராடக்ட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா GST எக்ஸம்ப்டட்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதாவது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சானிட்டரி பேட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு கருத்தடை மாத்திரைகள், ஸோ இந்த மாதிரியான பொருட்களுக்கு GST கம்ப்ளீட்டாக எக்ஸம்ப்டட். இதை தவிர்த்து 5% GST இருக்கக்கூடிய ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலின் மாதிரியான டேப்லெட்ஸ் எல்லாமே 5% GST அப்படின்ற கேட்டகரியில் வரும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12% GST இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் என்ன ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டூத் பேஸ்ட்டு இல்லை சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 12% GST கீழே வருது. இதே மாதிரி 18% GSTயும் இருக்குது. அதுவுமே ஒரு சில மருந்து பொருட்கள் 18% GST கேட்டகரியிலுமே வருது. ஸோ எந்தெந்த மருந்து பொருட்கள், எந்த ப்ராடக்ட், எந்த GST பர்சன்டேஜ் அப்படின்றதெல்லாம் நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு பில்லிங் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் அந்த டேப்லெட்டோட பேரோ இல்லை அந்த ப்ராடக்டோட பேரோ நீங்கள் போட்டிங்கன்னா இவனிடம் அந்த பில்லிங் சிஸ்டமே இது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத காமிச்சிடும். அதை வச்சு நீங்கள் பில் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஆரம்பித்த உடனே எடுக்க தேவையில்லை. பட் கொஞ்சம் காலத்தில் நீங்கள் வந்து கட்டாயம் GST எடுக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்குது. அடுத்த கமெண்ட் யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிப் கிங் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்ல இருந்து வந்திருக்குங்க. இவரோட சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு NRI இருக்கவங்க ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் டைரக்டராவோ இல்லை LLPல வந்து டெசிக்னேட்டட் பார்ட்னராவோ இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோவே நம்ம போட்டிருக்கோங்க, நம்மளோட சேனல்லேயே இருக்கு. ஒரு ஃபாரின் நேஷனல்ஸோ இல்லை ஒரு NRIயோ ஒரு கம்பெனி ஆரம்பிக்க முடியுமா, இல்லை கம்பெனியில் டைரக்டர்ஷிப் எடுக்க முடியுமா அப்படின்னு. கட்டாயம் ஒரு NRIயா இருக்கட்டும் இல்லை ஒரு ஃபாரின் நேஷனலாகவே இருக்கட்டும், கட்டாயம் வந்து ஒரு கம்பெனியில் டைரக்டர் ஆக முடியும். ஆனால் அதில் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியில் மினிமம் வந்து 2 டைரக்டர்ஸாவது இருக்கணும். அதில் ஒருத்தர் வந்து இந்தியன் ரெசிடென்ட் டைரக்டராக இருக்கணும். இந்தியன் ரெசிடென்ட் டைரக்டர் அப்படின்றவங்க யாருன்னா, இந்தியாவிலேயே கடைசி போன ஃபினான்ஷியல் இயரில் கிட்டத்தட்ட 180 நாளைக்கு மேலே இந்தியாவில் வசிச்ச ஒரு இந்தியன் ரெசிடென்ட் கட்டாயமாக டைரக்டர்ஷிப் எடுத்திருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த கம்பெனியை வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ 2-3 ஃபாரின் நேஷனல்ஸோ இல்லை 2-3 NRIஸோ சேர்ந்து இந்தியாவில் கம்பெனி ஆரம்பிக்கலாம், டைரக்டர்ஷிப் எடுக்கலாம், ப்ரொவைடட் ஒரே ஒரு டைரக்டர் வந்து இந்தியன் ரெசிடென்ட் டைரக்டராக இருக்கணும். அடுத்த கமெண்ட் யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா, நித்யா பார்த்திபன் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்ல இருந்து வந்திருக்குங்க. இவங்களோட சந்தேகம் என்னன்னா, இவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, பட் இப்போ வந்து கேரளாவில் இருந்துட்டு இருக்காங்க. இவங்களோட ஆதார் ப்ரூஃப் அதே மாதிரி ஐடி கார்டு எல்லாமே வந்து தமிழ்நாடு அட்ரஸில் தான் இருந்துட்டு இருக்கு. பட் கேரளாவில் இவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு. உங்களோட ஆதார் கார்டாக இருக்கட்டும், பேன் கார்டாக இருக்கட்டும், இல்லை மற்ற ஐடி ப்ரூஃப் எல்லாமே வந்து தமிழ்நாடோ இல்லை இந்தியாவுடைய எந்த பகுதியில் வேணாலும் இருக்கலாங்க. பட் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது அந்த பிஸ்னஸ்க்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கான ப்ரூஃபாக நீங்கள் அந்த இடத்துடைய ரெண்டல் அக்ரிமெண்ட், கமர்ஷியல் ரெண்டல் அக்ரிமெண்ட்டாக இருக்கணுங்க. ப்ளஸ் அந்த இடத்துடைய EB ரசீது, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரசீது இதெல்லாம்
இதெல்லாம் தான் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் இந்தியாவுடைய எந்த மூலையில் வேணாலும் இருந்திருக்கலாம், அதோடைய ஆதார் ப்ரூஃப், உங்களுடைய மற்ற ஐடி கார்ட்ஸ் எல்லாமே அந்த ஊர் தான் இருக்கும் ஆப்வியஸாக. பட் இப்போ இருக்கிறது உங்களுடைய டெம்பரவரி ரெசிடென்ஷியல் அட்ரஸாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய அட்ரஸ், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அட்ரஸ்க்கான ப்ரூஃப் எங்கே இருக்கோ அதை நீங்கள் காமிச்சு அந்த மாநிலத்தில் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு தடையும் கிடையாது. ஸோ இந்தியா முழுக்க ஒருத்தர் வந்து இந்தியன் ரெசிடென்ட்டாக இருக்காரு, இல்லை இந்தியன் சிட்டிசனாக இருக்காருன்னா இந்தியா முழுக்க எங்கே வேணாலும் போய் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், எந்த தடையும் கிடையாது. ஸோ இன்னைக்கு பார்த்த கமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நம்புறேன். அதே மாதிரி நிறைய பேருக்கு இது ஒரு பயனுள்ள தகவலாக அமைஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் அடுத்தடுத்த வாரங்களில் அடுத்த கமெண்ட் செக்ஷனுக்கான ரிப்ளை வீடியோவாக நம்ம பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நான் அறிவழகன், பிசினஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லவ் இன்டெலிஜென்ஷா பிரைவேட் லிமிடெட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.